நாம வந்து ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது, பெரும்பாலும் நம்ம ஜிடிபிய தான் வந்து நம்ம நாட்டினுடைய வளர்ச்சியா சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இப்போ சமீப காலங்கள்ல வந்து எல்லா நாடுகளும் வளர்ச்சி அடைந்த நாடுகள் எல்லாமே வந்து ஜிடிபி மட்டும் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை வந்து அ சொல்றதில்ல. ஆ ஒரு அந்த நாட்ல எதுக்காக அந்த ஜிடிபி வளர்ச்சி அடையணும்? அந்த நாட்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லா விஷயங்களும் வந்து நல்லா நடந்து, அதன் மூலமா அந்த நாட்டு மக்கள் வந்து மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அந்த எல்லா வளர்ச்சிகளுக்குமே நம்ம வந்து வேலை செய்றோம். அப்போ ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி வந்து அந்த நாட்ல உள்ள மக்கள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்களா, இல்லையாங்கிறத அடிப்படையா வச்சு தான் வந்து அ அந்த நாடு வளர்ச்சி அடைந்த நாடா இல்லையான்றத சொல்ல முடியும். இப்போ நெறைய பொருளாதார வல்லுநர்களே அத பத்தி பேசிட்டு இருக்காங்க. 2012ஆம் ஆண்டுல இருந்து இந்த வேர்ல்ட் ஹாப்பினஸ் ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெறைய இண்டிகேட்டர்ஸ வச்சு, நெறைய டேட்டாவ வச்சு அவங்க வந்து இந்த ஒவ்வொரு நாட்டினுடைய மகிழ்ச்சியினுடைய குறியீடை வந்து அவங்க அசெப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு இண்டிகேட்டர் அப்படின்னா கூட, அ ஏதோ ஒரு விதத்துல வந்து ஒரு டீம் ஆஃப் பீப்பிள் வந்து தொடங்கியிருக்கிறாங்க. இந்த ஒரு கான்செப்ட் வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ எதன் அடிப்படையில இந்த ஒரு நாடு வந்து மகிழ்ச்சியான நாடா இல்லையாங்கிறதை கொண்டு வர்றாங்கன்னா, ஒரு 6 மேஜர் இண்டிகேட்டர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஒண்ணு வந்து ஜிடிபி பெர் கேபிட்டா. என்னதான் ஜிடிபி பெரிய அளவுல உயர்ந்தாலும், ஒரு ஜிடிபி பெர் கேபிட்டா ஒரு தனிமனித வருமானம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப யாரும் ஒரு 10 பேரு மிகப்பெரிய கோடீஸ்வரர்களா இருந்துட்டு, ஆ இன்னொரு 10,00,00,000 பேர் வந்து ரொம்ப ஒண்ணுமே சாப்பாட்டுக்கு இல்லாம இருந்தோம்னா, அது வந்து வளர்ச்சி அடைந்த நாடுன்னு நாம சொல்ல மாட்டோம். ஸோ ஒவ்வொரு நாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவனுடைய தனி மனித வருமானம் எவ்வளவு தூரம் உயர்ந்திருக்கு அப்படிங்கிறது முக்கியமான ஒரு இண்டிகேட்டரா சொல்றாங்க. 2வது வந்து பர்சீவ்டு சோஷியல் சப்போர்ட். அதாவது நான் வந்து கீழ விழுந்தாலும், எழுந்தாலும் எனக்கு வந்து கை தூக்கி விடுறதுக்கு ஒருத்தங்க இருக்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு எண்ணமே, ஒரு பெர்செப்ஷனே. அதாவது இருக்கிறாங்களோ இல்லையோ 2வது விஷயம். பட் எனக்கு வந்து கை தூக்கி விடுறதுக்கு ஒருத்தங்க இருக்காங்க அப்படிங்கிற அந்த எண்ணமே வந்து அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையையும், மகிழ்ச்சியும் தான் சொல்றாங்க. 3வது வந்து ஜெனராசிட்டி. எந்த நாட்டுல வந்து அந்த கொடுக்கக்கூடிய மனப்பாங்கு வந்து ஜாஸ்தி இருக்குதோ, அந்த நாட்டுல வந்து பீப்பிள் மகிழ்ச்சியா இருக்கிறதா சொல்றாங்க. கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது வந்து நம்ம நாட்ட பொறுத்தமட்டில காசு குடுக்கணும், பணம் குடுக்கணும், கடன் குடுக்கணும் அப்படின்னு. அப்படி இல்ல. ஏதோ ஒரு நம்மகிட்ட ஒரு நாலேட்ஜ் இருக்கு, ஒரு தகவல் இருக்கு, நம்மகிட்ட கொஞ்சம் நேரம் இருக்கு, ஒரு கல்விய குடுக்குறோம், ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன பாஸ் பண்றோம். எல்லாமே வந்து ஒருத்தருக்கு தேவையான ஒரு விஷயத்த வந்து நாம குடுக்குறது வந்து ஜெனராசிட்டின்னு சொல்றோம். இப்ப இந்த ஜெனரசிட்டில வந்து ஆ தெரிஞ்சவங்களுக்கு, எனக்கு இவங்கள தெரியும், என் சொந்தக்காரங்க, என் குடும்பக்காரங்க அப்படி குடுக்குறது இல்ல. கண்ணுக்கு தெரியாத யாரோ ஒருத்தருக்கு நாம செய்யறது ஜெனராசிட்டி 3வது இண்டிகேட்டரா சொல்றாங்க. 4வது இண்டிகேட்டர் வந்து ஃப்ரீடம் டூ சூஸ் லைஃப் சாய்ஸஸ். அதாவது வாழ்க்கையில வந்து எனக்கு என்ன செய்யணும், எங்க வாழணும், என்ன படிக்கணும், என்ன வேலை பார்க்கணும், யார கல்யாணம் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு முடிவெடுக்கக்கூடிய சுதந்திரம் இருந்துச்சுன்னா, அந்த நாட்டு மக்களுக்கு வந்து அந்த நாடு வந்து மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃப்ரீடம் டு சூஸ் லைஃப் சாய்ஸஸ் வந்து 4வது இண்டிகேட்டரா சொல்றாங்க. 5வது இண்டிகேட்டர் வந்து ஹெல்தி லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. நம்ம வந்து எவ்வளவு நாள் உயிர் வாழ்றோம், அது வந்து சும்மா உயிர் வாழ்றது இல்ல. நல்ல ஆரோக்கியமா நம்ம வந்து ஒரு நாட்டுல உள்ள மக்கள் எவ்வளவு நாள் அதிகமா உயிர் வாழ்றாங்க. அந்த ஹெல்தி லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 5வது இண்டிகேட்டர். 6வது இண்டிகேட்டர் வந்து பெர்சீவ்டு கரப்ஷன். அதாவது அந்த நாட்டுல மக்கள் வந்து தன்னுடைய நாட்டுல அதிகமா கரப்ஷன், ஊழல், லஞ்சம் இதெல்லாம் அதிகமா இருக்குது அப்படின்னு அவங்க பர்சீவ் பண்ணாங்கன்னா, அது வந்து அவங்களுடைய ஹாப்பினஸ பாதிக்கும் அப்படின்றாங்க. ஸோ அந்த குட் கவர்னன்ஸ், ஒரு நல்ல நிர்வாகம், ஒரு லஞ்ச ஊழல் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகம், ஒரு நாட்டினுடைய இன்னொரு மகிழ்ச்சிக்கான ஒரு இண்டிகேட்டரா வந்து சொல்றாங்க. ஸோ மொத்தம் இந்த 6 இண்டிகேட்டர்ஸ் என்ன அப்படின்னா, ஜிடிபி பெர் கேபிட்டா, பெர்சீவ்டு சோஷியல் சப்போர்ட், ஃப்ரீடம் டு சூஸ் லைஃப் சாய்ஸஸ், ஹெல்தி லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, ஜெனராசிட்டி, பெர்சீவ்டு கரப்ஷன். அதாவது குட் கவர்னன்ஸ்.